அண்ணாமலை வந்து மோடி அமித்ஷாவோட முழு 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 ஆதரவு இருக்கிறதுனால அவருக்கு எந்த சேதாரமும் கிடையாது. அண்ணாமலையோட பொறுப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது எனக்கு ஆணித்தரமாக டெல்லி தகவல்கள் சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை எதிர் கேம்பில் இருக்காங்களான்னு. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்களாம் அண்ணாமலை எதிர் கேம்பு தான். யார் முதலமைச்சர்னு ஒரு கேள்வி வரும். அண்ணாமலையா நிர்மலா சீதாராமன் ரெண்டு பேர் தான். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி குழந்தையா இருக்கு. அது எழுந்து உட்காரணும், நிற்கணும், நடக்கணும், அப்புறம் தான் ஓடணும். விஜய் முதலமைச்சர், விஜயகாந்த் முதலமைச்சர் எல்லாம் சொல்லிக்கலாம். அதெல்லாம் அந்த வேலைக்கு ஆகாது. அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலினுக்கு என்ன நிர்பந்தம்னா அமைச்சர்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது அவருடைய நிர்பந்தம். ஆனால் விசிகேவோட நிலைப்பாடு என்னன்னா, எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தாதான் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் வாக்கு சேகரித்து கொடுப்போம், எங்கள் சமுதாய வாக்கெல்லாம் உங்களுக்கு வரணும்னா எனக்கு துணை முதலமைச்சர் ஆகணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அதே கேள்வியை காங்கிரஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, வைகோ கேட்டால் என்ன பண்ணுவீங்க, கம்யூனிஸ்ட் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, முஸ்லீம் லீக் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இவங்களும் கூட்டணி கட்சிங்க. ஆதவ் அர்ஜுன் மேலே ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்கப்படும். திருமா பேச்சைங்கான ஆதவ் அர்ஜுன் மீது போறாராம். மதுவை வந்து வெத்தி பேசுறது, மாநாடு போடுறது, திமுக கோவம் வர்றதுனா கோவம் வருது. 4 வருடத்திற்கு முன்பு சினிமாவிலிருந்து வந்தவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க நீங்க பேசுறீங்க. 40 வருட காலம் அரசியல் இருக்காரு திருமாவளவன் சொல்றாருல, அவர் உதயநிதியை நேரடியாக தாக்குறதுக்கு என்ன காரணம்? உதயநிதி தாக்குனாதான் ஆதவ் அர்ஜுன் என்பவர் இன்று தமிழ்நாட்டில் பிரபலமாக பேசப்படுகிறார். ஆமா, போன வாரம் வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் யாரு எனக்கு தெரியும், மார்டின் மாப்பிள்ளன்னு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக பாஜகவில் என்ன நடக்குது? இப்போ சமீபத்தில் செய்திகள் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலைக்கு எதிராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியதா தகவல்கள்லாம் வருது. எந்த அளவுக்கு உண்மை அது? அண்ணாமலைக்கு எதிரான்னு சொல்ல மாட்டேன். அண்ணாமலை இருக்கும்போதே ஏகப்பட்ட சர்ச்சை வந்தது. அவர் மாற்ற போகிறாங்க, எடுக்க போகிறாங்க, போக போகிறாங்க, அது பண்ண போகிறாங்கன்னு நம்ம முதலே சொல்லிட்டு வந்தோம். அண்ணாமலை எடுக்கிற எண்ணம் டெல்லி கிடையாது. எல்லாரும் கூட பத்திரிகையில் எழுதுனாங்க, அண்ணாமலை இதை போயிட்டார், இப்போ போயிட்டார், அப்போ போயிட்டார், அப்போ போயிட்டாருன்னு. நம்ம தான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், அண்ணாமலை எடுக்கிற எண்ணம் டெல்லிக்கு மோடிக்கு அமித்ஷாக்கு கிடையாது. மீதி யாருன்னா ஆசைப்படலாம், சந்தோஷ் ஆசைப்படலாம், நட்டா ஆசைப்படலாம், யாருன்னு ஆசைப்படலாம். ஆனால் பாஜகவோட டெசிஷன் மேக்கிங் பவர் மோடி அமித்ஷாட்டு தான் இருக்குது. நட்டாட்டியே சந்தோஷிச்சுக்கிட்டு இல்லைன்னு நான் ஆணித்தரமாக சொன்னேன். திருப்பி அதே தான் சொல்கிறேன். அண்ணாமலை வந்து மோடி அமித்ஷாவோட முழு 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 ஆதரவு இருக்கிறதுனால அவருக்கு எந்த சேதாரமும் கிடையாது. அமித்ஷா தான் சொன்னாராம், போய் அமெரிக்காவில் போய் ட்ரைனிங் எடுத்த மாதிரி லண்டனுக்கு போயிட்டு வாங்க, இனிமேல் கொஞ்சம் வெளிநாடுகள்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கணும், போயிட்டு வாங்க அப்படின்னு அமிச்சது காரணமே மோடி அமித்ஷா தான் அமைச்சிருக்காங்க. அப்படி அமைச்சரை வந்து எங்கான பதவி விட்டு எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது நம்பிக்கை இல்லை. ஸோ அண்ணாமலை பதவி சட்டசபை தேர்தல் முடிஞ்சு என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்த்து அது வரைக்கும் அண்ணாமலையோட பொறுப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது எனக்கு ஆணித்தரமாக டெல்லி தகவல்கள் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம நிலைமை பார்த்தோம். சரி, அடுத்த கேள்வி கேட்டீங்க, தமிழக பாஜக குழப்பங்கள் இருக்கிறதா? எங்கள் அண்ணாமலை இருக்கும்போதே குழப்பம் இருக்கும்பொழுது அண்ணாமலை லண்டன் இருக்கும்போது குழப்பம் இல்லாமல் இருக்குமா? அண்ணாமலை இங்கே இருக்கும்போதே வாலாட்டி இருந்தாங்க, நான் தான் அடுத்த தலைவர், நீங்கள் தான் அடுத்த தலைவர், எனக்கு முன்னே, நான் முன்னாள், நீங்கள் பின்னால், நான் ஓய்வு பெற்றவன், அது பெற்றவன், முன்னாள் மந்திரி, முன்னாள் கவர்னர், இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. டெல்லி கொஞ்சம் அப்படியே அடக்காமல் இருந்தது. அப்புறம் கையில் சாட்டை எடுத்தது, எல்லாம் போட்டு அடுக்கி எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி வாங்கன்னு வாங்கி வாயம் மூடுங்கன்னு சொல்லி அப்புறம் அண்ணாமலை லண்டன் போடும்போது பொறுப்பு தலைவர்னு ஆரம்பித்தாங்க. டெல்லி சொல்லி பொறுப்பு தலைவர்ன்ற பேச்சு அடம் கிடையாது, ஒருங்கிணைப்பு குழு போட்டு மூத்த தலைவர் ராஜா போட்டுது. அது வாயை திறக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ராஜா சீனியர். இப்போ யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ராஜா சீனியர், மூத்த தலைவர். எல் கணேஷ் நடத்தபடி தமிழ்நாட்டில் பாஜக வளர்த்தது பெரும்பங்கு ராஜாவுக்கு உண்டு. ஸோ ராஜா போட்டது போய் இவங்க கொஞ்சம் முகம்லாம் வாடி போச்சு, என்னடா ராஜா கொண்டாந்துட்டாங்களேன்னு.
டெல்லி ரொம்ப பிளான் பண்ணிச்சான். அண்ணாமலைக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை தான் ஒருங்கிணைப்பாளராக போடணும். இவங்ககிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு அண்ணாமலையை பதவி விட்டு தூக்கிட்டு நான் தான் தலைவர்ட்டாங்கன்னா இவங்களுக்கு ஓபிஎஸ் மாதிரி ஒருத்தர் தேவை. அம்மா போயிட்டு வந்த அப்புறம் பத்திரமா பதவி கொடுக்குற மாதிரி. இவர் பாஜகவோட ஓபிஎஸ்ஸா இவர் எச் ராஜாவை பார்த்தாங்க. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, பட் டெக்னிக்கலாக ராமர் பரதன் தான் நான் சொல்லுவேன். ராமர் காட்டுக்கு போன போது எல்லார்ட்டையும் கொடுத்தாங்களாம். பரதன் சொன்னாராம், நான் பாதுகையை வச்சு ஆட்சி நடத்த, எங்கள் அண்ணா பாதுகை, அண்ணா இங்கே தம்பி அண்ணாமலை சின்னவர்னால ராஜா வந்து அண்ணாமலையோட பாதுகையை வச்சு பண்ணிட்டு வந்து அண்ணாமலையோட பத்திரமா திருப்பி கொடுத்துவான்ற மாதிரி. சரி, இப்போ நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வருது புதுசு இல்லை. ஆனால் அண்ணாமலை இல்லாத நேரத்தில் கோயம்புத்தூரில் வந்து பேசி அதுக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வச்சு இதெல்லாம் எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை எதிர் கேம்பில் இருக்காங்களான்னு. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்களாம் அண்ணாமலை எதிர் கேம்பு தான். நிர்மலா சீதாராமனோட ஆதரவாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய இன்னும் சிதம்பர ரகசியம் இல்லை. அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் தான் நிர்மலா சீதாராமனோட நிழலாக இருக்காங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் எப்படி அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்க முடியாது. இது என்ன பிரச்சனைன்னா 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும்னா யார் முதலமைச்சர்னு ஒரு கேள்வி வரும். அண்ணாமலையா நிர்மலா சீதாராமன், 2 பேர் தான். யாரோ ஒருத்தர் தான் இருக்க முடியும். 2 பேரில் அண்ணாமலையா நிர்மலா சீதாராமனா அப்படி தான் இருக்க முடியும். நிர்மலா சீதாராமன் நல்ல திறந்த நிர்வாகி, தப்பு கிடையாது. ஆனால் எலெக்ஷனில் போட்டிட்டதே இல்லை. எலெக்ஷனில் போட்டியில் அசம்பிளியில் போட்டி ஜெயிக்கணும். நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்து ரொம்ப சுலபம், ராஜ்யசபா ரூட்டில் வந்துடலாம். நீங்கள் தேர்தலையே போட்டி போடாமல் மன்மோகன் சிங் 10 வருஷம் பிரதமராக இருந்தார், எந்த தேர்தலும் போட்டி போடல, ராஜ்யசபா வழியாக வந்துட்டார். இப்போ சோனியா காந்தி அம்மா ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க. ஸோ பிரதமராக இருந்து கூட நீங்கள் மந்திரி ஆகிறதுக்கு ராஜ்யசபா வரலாம். முதலமைச்சருங்கிறது இந்தியாவில் மேல் சபை உள்ள மாநிலத்தில் வேணா. இப்போ அண்ணா 67 தென்தென்னை பாராளுமன்ற தொகுதியில் போட்டி போட்டார். போட்டி எம்பியை ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சட்டசபையில மெஜாரிட்டி வந்துடுது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அண்ணாக்கு. பார்லிமெண்ட்டுக்கு போகிறதா முதலமைச்சராக இருந்தா ராஜாஜி ராஜாஜி சொன்னாரா, அண்ணா நீங்கள் பார்லிமெண்ட்டில் போகக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிங்க, முதலமைச்சராக வந்துக்கணும். உடனே எம்பி பதவி ராஜினாமா பண்ணி முரசொலி மாநிலத்துக்கு வச்சார். அப்போ அண்ணா உள்ள வந்து மேல் சபை வழியாக தான் முதலமைச்சராக வந்தார். இதுக்கு முன்னாடி இருந்தது பக்தவச்சலம் காமராஜர்லாம் எம்எல்ஏ பதவி போட்டு வந்தாங்க. அப்புறம் மேல் சபை எம்ஜிஆர் ஒழிச்சார், மேல் சபை இல்லை. ஸோ நிர்மலா சீதாராமன் முதலமைச்சராக வரணும்னா களத்தில் இறங்கி குதிச்சு கோதாவில் இறங்கி போட்டு எம்எல்ஏ வந்து முடியும். அது அவங்களுக்கு சக்தி இருக்கான்னு தெரில. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லாராலையும் போட்டு ஜெயிக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போ தென் சென்னைனா கணேசன் போட்டி போட்டார், எச் ராஜா போட்டதுனால ஜெயிச்சிருப்பார். தமிழகத்தை போட்டதுனால அது டிராபேக். ஏன்னா அந்த தொகுதி மக்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த சமூகத்தில் சேர்ந்தவங்களா நிர்மலா சீதாராமனை ஜெயிக்க வைக்க முடியும். அந்த சமூகத்தை சேர்ந்த தேர்தலில் மயிலாப்பூரில் போட்டி போடணும் அப்படின்னா, இல்லை நங்கநல்லூரில் போட்டி போடணும். அது எல்லாம் வந்து கால்குலேஷன். ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை, எங்கே வேணால் போடலாம், கொங்குல எங்கே வேணால் போடலாம், சென்னையிலையும் போடலாம். நிர்மலா எல்லா இடத்துலையும் போட முடியாது. இப்போ அடுத்த முதலமைச்சர் ரேஸில் நிர்மலா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு நிர்மலாக்கு இருக்கு முதலமைச்சராக வரும், அது தப்பு கிடையாதுங்க. ஒரு கட்சி தலைவி ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க, இராணுவ அமைச்சராக இருந்தாங்க, நிதி அமைச்சராக இருக்காங்க. அவங்க திறமையை குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்தியாவோட பெஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டரில் தப்போ ரைட்டோ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இருந்தாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. முதலமைச்சர்லாம் சொல்கிறீங்க, இங்கே கட்சி ஆட்சியை பிடிக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கு. இல்லை என்னன்னா, நீங்கள் வந்து 2026 பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்குமானா அதுக்கு சொல்ல முடியாது. கூட்டணி அரசாங்கம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு, துணை முதலமைச்சராக பாஜக வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அதிமுகவோட கூட்டணி போட்டு ஜெயிக்க முடியும். மும்முனை போட்டியில் பாஜக ஜெயிக்குமானா டவுட்ஃபுல். சும்மா பொய் சொல்ல தயாராக இல்லை. திமுக அதிமுக பாஜக போட்டு பாஜக அப்படி 150 சீட்டு வரும். அது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளரல. ஆனால் ஒன்று வரலாம், அடுத்த தேர்தலில் பாஜக 2வது இடத்துக்கு வந்து பொறுப்பான எதிர்கட்சியாக வரலாம். ஒரு குழந்தை தவழ்ந்து நடந்து உட்காந்து நின்று நடந்து ஓடணும், எடுத்தவொடனே ஓட முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி குழந்தையா இருக்கு, அது எழுந்து உட்காரணும்.
நிக்கணும், நடக்கணும், அப்புறம் தான் ஓடணும். இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு? இப்போ உட்கார்ற ஸ்டேஜில் இல்ல, குழந்தை ஸ்டேஜில் இருக்கு, நிக்கிற ஸ்டேஜில் இருக்கு, ஓட முடியாது. ஸோ எதிர்கட்சி தலைவராக அண்ணாமலை வந்து சட்டசபையில் வந்து கேள்வி கேட்டு அதுக்கு அடுத்து 5 வருட தேர்தலில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி ஒரு 10 இயர் பிளான் தான், அது 5 இயர் பிளான் கூட கிடையாது, 10 இயர் பிளான். அந்த 10 இயர் பிளானுக்கு நிர்மலா சீதாராமன் ஒத்து வருவாங்களாங்கிறது ஒரு கேள்வி. இது எடுத்தவொடனே இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி இன்ஸ்டன்ட் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வராது. விஜய் முதலமைச்சர், விஜயகாந்த் முதலமைச்சர் எல்லாம் சொல்லிக்கலாம், அதெல்லாம் அந்த வேலைக்கு ஆகாது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. ஆகவே இது அண்ணாமலைக்கு எதிராக தமிழ்நாட்டில் கமலாலயத்தில் கோஷ்டி பூசல் அதிகமாகிட்டு வர்றதுக்கான கேசவநாயகம் இருக்காரு. அவருக்கு அண்ணாமலை கண்டா பிடிக்காது. அவர் எல்லாம் கொம்பு சீவி விடுறாரு, வளர்த்து விடுறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. அடிக்கடி நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, அண்ணாமலை இருக்கும்போதே மைக்கை பிடிச்சி பைட்டு கொடுத்து கட்சியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க நிறைய பேர். அண்ணாமலை ஊருக்கு போனோடனே ஒரு சர்க்குலர் வந்து தான், எச் ராஜாவை தவிர கட்சி கொள்கைகளை யாரும் பேசக்கூடாது மீடியா கிட்ட, அவரை தவிர. நீங்க வேணா மோடி வாழ்க, மோடி நல்லா பண்றாரு, அது பண்றாரு, மத்திய அரசாங்கம் பாராட்டு பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பாஜக தமிழ்நாடை பத்தி எந்த தலைவரும் ராஜாவை தவிர பேசக்கூடாதுன்னு கேக் ஆர்டரே போட்டுடுச்சு டெல்லி. கேக் ஆர்டர் சர்க்குலர் நான் பார்த்தேன். யாரும் வாங்கி தரக்கூடாது, ஜென்ரலாக பேசுங்க, மோடி நல்லா பண்றாரு, அது பண்றாரு, அது. ஏன்னா இப்போ ஒரு தலைவர் வந்தாங்கன்னா மீடியா போகாமல் இருக்காதுங்க, மைக் கொண்டு போக தான் போவோம். இன்னொன்று சொல்ல போக முடியாது. மீடியானா அவங்க வேலையை அவங்க பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. நீங்கள் லாபகமாக அவாய்ட் பண்ணிட்டு பாஜக பற்றி பேசிட்டு நேஷனல் பாஜக பற்றி பேசி போயிடுங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்கு. அதனால் இப்போ பார்த்தீங்க, இத்தனை நாளாக மைக்கு பிடிச்சி கத்துறவங்களாம் இப்போ அமைதியாகிட்டாங்க. ஏன்னா பேசுகிறதுக்கு மேட்ரு இல்லை. நீங்கள் டெல்லி தலைமை மீறி பேசுனீங்கன்னா நடக்கிற கதை வேறு. அதனால் மைக்கை பார்த்தா ஓடி போயிடுறாங்க இப்போல்லாம். ஸோ இந்த கோஷ்டி பூசல் இருக்குமான்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி சத்தியமூர்த்தி பவனாக மாறிடு வரும் கமலாலயத்தில் கோஷ்டி பூசல் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது தடுக்கிற சக்தி அண்ணாமலைட்ட இல்லை, மோடி அமித்ஷாட்ட தான் இருக்கு. மோடி அமித்ஷா கூட ஒரு சத்தம் போட்டு, ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி, என்னடா பண்ணுறீங்க நான் சத்தம் போட்டு மிரட்டினால் ஒழிய இந்த கோஷ்டி பூசல் ஒழியும் நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை, கோஷ்டி பூசல் தமிழக அளவில் இருந்தால் ஓகே. இப்போ ஒரு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலையீடு இருக்கும் பொழுது, குறிப்பாக வானதி சீனிவாசன், சூர்யா, கருப்பு முருகானந்தம், பால் கனகராஜ், கராத்தே தியாகராஜன், இவங்கெல்லாம் ஒரு குழுவாக இருக்காங்க, அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் இவங்க மட்டும்தான் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ மற்றவர்கள் நகர்த்தி வைக்கப்படுகிறார்களோ இந்த இடத்துல? ஏன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சக்கரவர்த்தி கூப்பிடக்கூடாதா? மூத்த துணைத் தலைவர் நாராயண திருப்பதி கூப்பிடக்கூடாதா? டால்பின் சீரன் கூப்பிடக்கூடாதா? ஏன் அவங்களாம் கூப்பிடல? அவங்களாம் அண்ணாமலை ஆதரவாளர்னு நினைக்கிறீங்க. இவங்களே முடிவு பண்ணுறாங்க, அண்ணாமலை ஆதரவாளர், அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள். இவங்கெல்லாம் அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள், அவங்க அண்ணாமலை ஆதரவாளர்களா? இது இன்னொன்று சொல்கிறேங்க, மத்திய அமைச்சராக இருந்தால் கூட எல்முருகன் வர்றார் தமிழ்நாட்டுக்கு, என்னைக்காவது பிரச்சனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவரை அண்ணாமலைக்கு எதிராகவோ தலைமைக்கு எதிராக, ஏன்னா அவரே மாநில தலைவராக இருந்தவர். எல்முருகன் மாநில தலைவராக இருந்தவர், சிறப்பாக செயல்பட்டவர், மத்திய அமைச்சராக இருக்கார். அவர் பாட்டுக்கு வருவார், கோயிலுக்கு போவார், மீட்டிங் அட்டன் பண்ணுவார், 4 வார்த்தை பேசுவார், எந்த கான்ட்ரவர்சியும் வச்சுக்க மாட்டார். எல்முருகன் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அண்ணாமலை அவருக்கு பிடிக்கலையோ அது வேற விஷயம். ஓப்பன்ல அண்ணாமலையை பற்றி பேசுறதோ, கமெண்ட் பண்றதோ, கட்சி தலைமை பேசுறதோ, எல்முருகன் கிட்டேருந்து நிர்மலா கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. எல்முருகன் எந்த கான்ட்ரவர்சியும் சிக்க மாட்டார். மீடியா எல்லா கேள்வியும் கேட்கும், இத்தனைக்கும் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் அவர் தான், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர். அவர் நினைச்சா டெய்லி 10 மீட்டிங் பேசலாம், 100 பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலாம். அவர் லிமிட் தெரிஞ்சு நடக்கிறார். அந்த லிமிட் தெரிஞ்சு நிர்மலா சீதாராமன் நடந்தாங்கன்னா தமிழ்நாடு பாஜக நல்லது. இல்லை சார், இதில் துணைத் தலைவர் கரு நாகராஜன் இருக்கார்ல, அவர் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர், ஹெச் ராஜா, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அண்ணாமலை திரும்ப வரும் பட்சத்தில் இது ஒரு 2 பக்க பூசலாகத்தானே இருக்கும். ஒரு பக்கம் எதிரணி, ஒரு பக்கம் நேரணின்ற மாதிரி தானே இருக்கும் இது பார்க்கும்போது. அணிங்கிறது காங்கிரஸ் மாதிரி சொகாய பிடிச்சிக்கிற அளவுக்கு ஒர்ஸ்டாக போகும்னு நான் நினைக்கல. காங்கிரஸ் போய் வேஷ்டி கிழிச்சு, சொட்டா கிழிச்சு, அடிஞ்சடி சண்டை, அது மாதிரி இது முணுமுணுப்புலேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை முறையிலே கிள்ளி எறிய வேண்டியது டெல்லியோட கடமை. ஏன்னா ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சீட்டில் ஒரே குழப்பம், ராஜினாமா பண்ணான், விட்டு ஓடனான், அது அழுதான், ஒருத்தன் குளிச்சான், ஒருத்தன் மேலே தட்டில் பண்ணிக்கிறான்னா, இந்த நிலைமை தமிழ்நாட்டில் வரக்கூடாது. அது பாஜக இது பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட்.
பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் போது பார்ட்டி வித் டிஃபரன்சஸாக இருக்கக்கூடாது, பார்ட்டி வித் டிஃபரெண்டாக இருக்கணும். அது முதல்ல தடுக்க வேண்டிய இந்த பவரில் அண்ணாமலை வந்து நீ மாய முடியும்னு சொல்ல முடியாது. நீ யாருன்னு கேட்பாங்க. நீ மாநிலத்தில் நான் முன்னாள் மாநில தலைவர்மாங்க, எம்பிமாங்க, கவர்னர்மாங்க, மந்திரிமாங்க கேட்க முடியும். டெல்லி தான் சொன்னோம் அடக்கி வாசிங்க மாய மூடுங்கன்னு. டெல்லி ஏன் சொல்ல தயங்குதுன்னு தெரியல. அங்கே என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டை பற்றி அவங்க அவ்வளோவா கேர் பண்ணலையா, இல்லை தமிழ்நாடுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலையா, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வராங்களா, இல்லை அவங்களே கோஷ்டி பூத்தில் வளர்க்குறாங்களா, எதுவுமே நம்மளால யூகிக்க முடியல. நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பான கட்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுக்கட்டாக போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது டெல்லி தலையிட்டு தமிழ்நாட்டில் அமைதியை நிலைநிறுத்தலைன்னா யாருக்கும் நஷ்டம் இல்லை, தமிழ்நாடு பாஜகவுக்கு தான் அது நஷ்டம். இல்லை, இப்போ கோஷ்டி மோதலை தாண்டி 2026 அண்ணாமலை அவர்கள் தலைவர் இல்லாமல் பாஜக என்பது காலூன்ற முடியுமா தமிழகத்தில்? அண்ணாமலை நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற வாக்கு சதவீதம் போனியாவது காலி ஆகிடும். ஏன்னா அண்ணாமலை என்ற தனி மனிதர் மோடி என்ற மனிதருக்கு எவ்வளோ அகில இந்திய அளவில் புகழோ அந்த புகழை தமிழகத்தில் பாஜகவுக்கு கொண்டு சேர்ப்பவர் அண்ணாமலை. எங்கே போனாலும் கும்பல் கூடுது. அது என்ன ஒரு மேஜிக்கு எனக்கே தெரில. திரையார் வந்து 3-4 வருஷம் தான் ஆச்சு கட்சிக்கு வந்து. அவர் 20 வருஷம் 30 வருஷமா இல்லை, அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார். அண்ணாமலைன்ற பேருக்கு என்னமோ ஒரு மேஜிக். அது என்ன காரணம் எனக்கு நானும் யோசித்து பார்த்தேன், என்னடா காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. நானும் ஒரு தூரக்கே வந்து அப்சர்வ் பண்ணுறேன். ஒரு ரோட்டில் இறங்கி நடந்தாலும் ஒரு 100 பேர் சூழ்ந்துக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்தாங்கன்னா அவர் பார்க்கறதுக்கு 1000 பேர் வராங்க. ஒரு சரிஸ்மேட்டிக் லீடர் ஆகிட்டார். அது இத்தனைக்கும் அவர் ஒன்றும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு ஒரு ஹேண்ட்ஸம்மாவோ அந்த மாதிரியும் கிடையாது. கலைஞர் மாதிரி நல்ல பேசக்கூடிய திறமையும் கிடையாது. கலைஞர் மாதிரி அடுக்குமொழி தமிழில் பேசக்கூடிய திறமையும் கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர் கிடையாது. ஜெயலலிதா மாதிரி அதுவும் கிடையாது. ஒரு இப்போதான் அரசியலுக்கே வந்திருக்கார். 50 வருஷமா இல்லை, 3-4 வருஷம் ஆச்சு. இளம் கன்றோ இளம் கன்று பயமறியாதுன்ற மாதிரி இவர் போக்க பார்த்து ஜனங்க இவர் தாயா நம்ம நல்ல தலைவர் அப்படின்ற ரூட்டுக்கு போகிறாங்களோன்னு எனக்கு வந்து தோன்றுறது. ஓகே சார், இப்போ இன்றைய அரசியல் சூழ்நிலையில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. இப்போதே எங்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் களத்தை? மைனாரிட்டி அரசாங்கம்னு ஜெயலலிதா வந்து கலைஞரை வந்து கேலி பண்ண பீரியட் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஆமாம். கலைஞர் வந்து மைனாரிட்டி அரசாங்கம் வெளியிலேருந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்லாம் போய் டெல்லியில் முறையிட்டாங்க, ஆட்சியில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும். டெல்லி சொல்லிச்சான், வாயை மூட்டு போங்க, கலைஞர்கிட்ட பேசக்கூடாது, ஆட்சி பங்குன்னு கேட்டீங்க தொலைச்சிட வேண்டாம். கலைஞர் சொல்கிறாராம், யாருக்கும் கலைஞர் இந்த வரைக்கும் திமுக அரசாங்கம் தான் கூட்டணி அரசாங்கம் என்பது கலைஞரோட சரித்திரத்திலே கிடையாது. அவர் இழுக்க நடத்தார். நான் கலைஞர் போய் கூட்டணி அரசாங்கம் என்ன விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்படி மேனேஜ் பண்ணி கவர்மெண்ட் முடிச்சிட்டார். கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போதே காங்கிரஸ் கொடுக்கலன்னா ஃபுல் மெஜாரிட்டி இருக்கிற டிஎம்கே எப்படி விசிகா கொடுக்கும்? விசிகா கேட்கறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், கேட்கறது உரிமை உண்டு. பட் கள நிலவரம் பார்த்தீங்கன்னா திமுக எதற்கு விசிகா கொடுக்கணும்? என்னங்க அப்படி சொல்கிறீங்க? ஒரு தலித்துக்கு வந்து கொடுத்து அழகு பார்க்கறதுல என்னங்க தப்பு? விசிகா தலைவர் திருமாவளவன் தலித் லீடர். அப்போ ராஜா என்ன? அவர் தலித் லீடர். அவர் வந்து துணை பொதுச் செயலாளர் இருக்கார். அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கலாமே. தலித்து கொடுக்கணும்னா திமுகலே தலித் நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளோ மந்திரிலாம் இருக்காங்க, ஒரு லிஸ்ட்டே பெரிய லிஸ்ட்டே போடலாம். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள வெளியிலேருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்போ துரைமுருகன் என்ன கேட்பாரு, நேரு என்ன கேட்பாரு, என்னங்க நாங்கள்லாம் இவ்வளோ வருஷமாக டிஎம்கேல இருக்கோம், பொன்முடி என்ன கேட்பாரு, கட்சிகள் உழைச்சா 50 வருஷமா எங்களுக்கு துணை முதல்வர் கிடையாதாங்க, என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்பார். நியாயம்தான். இப்போது ஸ்டாலினுக்கு என்ன நிர்பந்தம்னா அமைச்சர்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது அவருடைய நிர்பந்தம். அவர் பையனை வந்து துணை முதலமைச்சர் ஆக போகிறார், அது தப்பு கிடையாது, அவருடைய உரிமை, அவர் இஷ்டம். உதயநிதி எப்படியும் 1 வீக்குள்ளே வந்துடுவார் துணை முதலமைச்சராக. அப்போ கேபினட் ரீஷஃபில் 1-2 அமைச்சர்கள் வெளியில் அனுப்பப்படலாம், 1-2 அமைச்சர்கள் ப்ரொமோஷன் கொடுக்கப்படலாம். இந்த நேரத்தில் வந்து விசிகே கேட்கறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் விசிகேவோட நிலைப்பாடு என்னன்னா, எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தாதான் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் வாக்கு சேகரித்து கொடுப்போம், எங்கள் சமுதாய வாக்கெல்லாம் உங்களுக்கு வரணும்னா எனக்கு துணை முதலமைச்சர் ஆகணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அதே கேள்வியை காங்கிரஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? வைகோ கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கம்யூனிஸ்ட் கேட்டால் என்ன பண்ணுவீங்க?
முஸ்லீம் லீக் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இவங்களும் கூட்டணி கட்சிங்க. ம் பிரதான கூட்டணி கட்சியில் இந்தி கூட்டணியில் திமுக அடுத்த பிரதான கூட்டணி காங்கிரஸ் 10 எம்பி வச்சிருக்கு. ஆமா எம்எல்ஏ எக்கச்சக்க வச்சிருக்கு. ம் செல்வ பிறந்தங்க அவங்களும் கேட்கலாம். அவரு கூட தலித். ஆமா ஏங்க ம் நான் கூட தலித்துங்க. நீங்கள் டெல்லியில் 10 வருஷமா எங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, ம் எங்களுக்கு தமிழ்நாட்டு துணை முதலமைச்சரை கொடுங்க அப்படின்னு கேட்டார்னா ம் தலை பிச்சுக்காம என்ன நடக்கும்? ஆளுகால் கேட்டாங்கன்னா அதே நேரத்தில் விசிகா தலைவர் கேட்கறதுல நான் குறை சொல்ல மாட்டேன். ம் கேட்பது அவர்கள் உரிமை. சிரித்து கொண்டே கடந்து செல்வது ஸ்டாலினின் உரிமை. இல்ல ஆராசா என்ன சொல்றாருன்னா ஆதவ் அர்ஜுன் பின்னால் வந்து பாஜக இருந்து இயக்குகிறதோ அப்படின்னு சந்தேகம் எழுதாம அவருக்கு என்ன காரணம்? ராஜாக்கு எதுக்கு எடுத்தாலும் பாஜக மேல சந்தேகம். ம் இது விசிகா தலைவரை கண்ட்ரோல் பண்ண இவங்களுக்கு பவர் இல்லை. ம் பாரதிய ஜனதா கட்சியில் பாஞ்சு என்ன புரியாது? பாரதிய ஜனதா கட்சி டிஎம்காவில் யார் முதலமைச்சர் அவர்கள் முடிவு பண்ணுமா, துணை முதலமைச்சர் முடிவு பண்ணுமா? இது வெட்டி பேச்சு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாத பேச்சு. ஆனால் பாஜகவுக்கும் இந்த நடக்கிற போருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. பாஜக வேடிக்கை பார்க்குது. எப்படா கூட்டணி உடையோன்னு எப்படா கழுகு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அது ஒத்துக்கிறேன், அது வாஸ்தவம். ஆனால் இவங்க உள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். இல்லை இப்போ விசிகா பற்றி இல்லை கேட்குறாங்கல்ல, நீங்கள் அப்படி பேசுகிறவங்க தனித்து நின்று மெஜாரிட்டி காட்டுக்குன்னு கேட்குறாங்க. அதே கேள்வியை திமுகவையோ அதிமுகவையோ பார்த்து கேட்பாங்களா தனித்து நில்லுங்கன்னு? இன்றைய கால அரசியலுக்கு திமுக அதிமுக தனி விஷயங்க. ம் அது வந்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜக கூட கிடையாது. திமுக அதிமுக தான் பெரும் கட்சிகள். 1 and 2 பொசிஷன் மாற்றி மாற்றி வரக்கூடிய கட்சிகள். இது வருஷம் பார்த்தீங்கன்னா 67லேருந்து திமுக அதிமுக திமுக அதிமுக மாற்றி 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 வரும். ஒரு 2 மட்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா 5 10 வருஷம் வந்தது. மீதியெல்லாம் மாற்றி மாறி தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 26ல் அதிமுகவும் பாஜக தான் வரணும். ஏன்னா 5 வருஷம் டிஎம்கே முடிஞ்சு போச்சு. திருப்பி டிஎம்கே கொடுப்பாங்களான்னு தெரியல, டவுட்ஃபுல். ஏன்னா தமிழ்நாடு மக்களோட மென்டாலிட்டி அப்படி இருக்கும் பொழுது 5 வருட காலங்கள் மாற்றி மாற்றி வரும்பொழுது கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்ததில்லை. க்ளோசஸ்ட் கூட்டணி வந்தது கலைஞரோட மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அதை தவிர ஜானகி கவர்மெண்ட்லாம் இருந்தது, அதெல்லாம் அல்பாயத்தில் போயிடுச்சு, அது வேறு விஷயம், அது நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு முழு மெஜாரிட்டியில் தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 50-60 வருஷமாக இருந்துட்டு வருது. கூட்டணிங்கிறது காங்கிரஸ் காலத்தில் ராஜாஜி காலத்தில் அந்த பீரியடில் இருந்துக்கலாம். 67க்கு அப்புறம் எந்த இதுவும் கிடையாது, ஃபுல் மெஜாரிட்டி தான். ஆகவே இப்போ 26ல் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி மெஜாரிட்டி வரும். அது அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், பாஜகவாக இருக்குமா தெரியல, டவுட்ஃபுல். பாஜக அதிமுக கூட்டணி இருக்கலாமா? இருக்க வாய்ப்பு உண்டு. பாஜக அதிமுக கூட்டணி மெஜாரிட்டி வந்து ஆட்சியை பிடிக்குமா? திமுக எதிராக வாய்ப்பு உண்டு. திமுக வரதுக்கு வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு உண்டு. பாஜக தனியாக வரதுக்கு வாய்ப்பு உண்டா? சந்தேகம். தனியாக என்னென்ன போட்டி போகிற சந்தேகம். அதிமுக கூட சேர்ந்து போட்டி போட்டதுன்னா நீ முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சர், ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை சார், இப்போ ஆதவ் அர்ஜுன் தொடர்ந்து இப்படி பேசுகிறாங்கல்ல, இதுக்கு வந்து பின்னணியில் விசிகா தலைவர் திருமாவளவன் பேச முடியாமல் நீங்கள் பேசுங்கன்னு தூண்டி விட்டு கூட ஒரு இந்த வேலைகள் நடக்கலாம் அல்லவா? அவர் ஒரு நபரை எப்படி பேசுவார் இவ்வளோ தைரியமா? திமுக இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, ஆதவ் அர்ஜுன் மேலே ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்கப்படும்னு. ஏங்க இது உங்கள் கட்சி தலைவர் பேசும்போது நீங்கள் என்ன விசாரணை கமிஷன் போடுறீங்க? இது வேடிக்கையாக இருக்குது. ஆமாம், உங்கள் கட்சி வெளி கட்சியில் உங்கள் கட்சி ஆள் கூப்பிட்டு ஏன்பா அப்படி பேசுகிறேன்னு கேட்குறதுக்கு என்ன? முடிஞ்சு போச்சு மேட்ரு, பேசாதீங்கன்னா. எங்க திருமா பேச்சைங்கான ஆதவ் அர்ஜுன் மீத போகிறாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவரோட பேச்சை எந்த தொண்டனும் மீற மாட்டோம். ஸோ இது மேலெடுத்து ஆசீர்வாதம் இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் பேசியதாக நான் கருதவில்லை. நீ பேசு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், எப்படி போறாங்கன்னு பார்க்கலாம். ரவிக்குமார், நீ இந்த பக்கம் கொஞ்சம் அடக்கி வாசி. இது அரசியல். நான் அவன் திருமாவை குறையே சொல்ல மாட்டேன். திருமா நல்ல தேர்ந்த அரசியல்வாதி, 30 வருஷமா அரசியல் இருக்காரு. அவர் பார்க்காத அரசியலே கிடையாது. அதே நேரத்தில் அவருடைய சோசியல் எண்ணங்கள் நான் பாராட்டுறேன். மது ஒழிப்பு எடுத்தாரு பாருங்க, எந்த அரசியல் கட்சி எடுத்ததுங்க? ஏன்னா ஒரு அரசியல் கட்சின்னு வரும்பொழுது திமுகவோ அதிமுகவோ மதுவை பற்றி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. 2 தான் ஆட்சி பண்ணிச்சு. காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு 67 போச்சு. 67 முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு இருந்தது. 67 முன்னாடி ப்ரொஹிபிஷன் இருந்தது, மது கிடையாது. காமராஜர்லாம் மதுனா உயிரே விட்டுருவார், செத்த போயிடுவார் தவிர வந்து மது கொடுக்க மாட்டார். காங்கிரஸ் போச்சு, பிஜேபின்னு ஆட்சிக்கு வரல.
இவங்க 2 பேரும் பிஜேபி மதுவை பற்றி எதிர்த்த பேசி காங்கிரஸ் சைலண்ட் மோடில் போச்சு. ஏன்னா அவங்க ஒன்றும் கண்டுக்கல. அப்படி இருக்கும்போது பிசிக தலைவர் மதுவை எடுக்கணும்னு பேசுறது இது வந்து அரசியல் லாபமாக நான் கருதுறேன். அவர் நினைக்கிறார் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க. இந்த மதுவை வந்து பற்றி பேசுறது, மாநாடு போடுறது, திமுக கோவம் வருதானா கோவம் வருது. அந்த உரசல் தான் இந்த மாதிரி வெடிக்கும். இல்லை, இப்போ இந்த ஆதவ அர்ஜுன் ஒரு பக்கம், விசிகா ஒரு பக்கம், இந்த பேச்சுக்களுக்கு மத்தியில் சமூக வலைதளங்களில் என்ன பேசப்படுதுன்னா, ஒரு பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மற்ற ஜாதியை சேர்ந்தவங்க போய் ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் மற்ற ஜாதியினர் இருக்கக்கூடிய பகுதியில் பட்டியலினத்தவங்க போய் ஓட்டு கேட்க முடியுதா? அந்த அளவுக்கே இங்கே வந்து அவங்க சுதந்திரம் வழங்கப்படலை. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துட போறீங்களான்னு ஒரு கேள்வி எழும்புது இல்லை? அதை நீங்கள் எப்படி பார்த்து? அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க. பட்டியலின மக்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை நமக்கு கிடையாது. அவங்களும் ஆட்சிக்கு வரணும். ஏன் இந்தியாவோட ஜனாதிபதியா பட்டியலின மக்கள் வரலையா? ராம்நாத் கோவிந்த் வரலையா? ஆமாம். அவரோட சிறந்த ஜனாதிபதி பார்க்க முடியுமா? அறிவு, அவ்வளோ அறிவு சார்ந்தவர். பட்டியலின மக்கள்லாம் வந்து அறிவு இல்லாதவங்க, மூளை இல்லாதவங்க பேசுறதுலாம் ரொம்ப தப்பு. அவங்க எவ்வளோ படித்தவங்க இருக்காங்க. எவ்வளோ அம்பேத்கர்லாம் எவ்வளோ கொலம்பியாவில் படித்தாருங்க அவர். அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் போய் படிச்சு வந்தார். ஸோ குறைச்சி மடிப்பு விடக்கூடாது. ஜாதியை வச்சு நம்ம வந்து பேசக்கூடாது, தப்பு. திறமையை வச்சு பேசணும். எவ்வளோ மேல்தட்டு மக்கள் திறமை இல்லாமல் இருக்காங்க. நான் காட்டுமா உங்களுக்கு? மேல்தட்டு மக்கள், உயர் ஜாதியினர் மூளை இல்லாமல் இருக்காங்க. உயர் ஜாதியினர் தூக்கி வச்சு ஆட முடியுமா? அது தப்பு. இல்லை, நீங்கள் எப்போதும் பார்ப்பீங்கல்ல, இந்த பட்டியலின மக்கள் மட்டும் ஒரு பிரிவில் அடைக்கப்படுறாங்க, மற்ற ஜாதியெல்லாம் ஒரு பிரிவில் அடைக்கப்படுறாங்க. தவறு. பட்டியலின மக்கள் தனியாக அடைக்க, அவங்களும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும். எங்க நாட்டில் 75 வருஷம் சுதந்திரம் வந்து இன்னும் கூட பட்டியலின மக்களுக்கு உரிமை கொடுக்கணும். அப்போ என்னங்க நாடு? என்ன பண்ணுறது நம்ம? அவங்களுக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்கக்கூடாது? அவங்க உரிமை இல்லையா அவங்களுக்கு? நாளைக்கு ஒரு பட்டியலின மக்கள் முதலமைச்சராக வந்து வரவேற்கணும். அந்த ஜனாதிபதியாக வந்து முதல்ல வர முடியாது தானே? ஸோ இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் ஒத்துக்க தயாராக. இல்லை சார், அதில் அவர் ஆதவர்ஜி பேசும்போது 4 வருடத்திற்கு முன்பு சினிமாவிலிருந்து வந்தவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க நீங்கள் பேசுகிறீங்க. 40 வருட காலம் அரசியலில் இருக்காரு திருமாவன் சொல்கிறாருல, அவர் உதயநிதியை நேரடியாக தாக்குறதுக்கு என்ன காரணம்? உதயநிதி தாக்குனாதான் ஆதவ் அர்ஜுன் என்பவர் இன்று தமிழ்நாட்டில் பிரபலமாக பேசப்படுகிறார். ஆமாம். போன வாரம் வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் யாரும் எனக்கு தெரியும், மார்டின் மாப்பிள்ளைன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? எவ்வளோ பேருக்கு தெரியும்? நீ பட்டி நோட்டிலாம் ஆதவ் அர்ஜுன் பாப்புலேட்டர். இது பப்ளிசிட்டி, ஒரு பப்ளிசிட்டியான ஒரு எப்பவுமே எதிரியை தாக்குவதன் மூலமாக கலைஞர் சொல்வார், தாக்கும்போது பெரிய ஆளா பார்த்து தாக்குடா அப்படிம்பார். அப்போதான் ஒரு பாப்புலாரிட்டி வரும்ன்ற மாதிரி சின்னவனை பேசக்கூடாது. ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் பிரதமர் உரையாற்றுவார், இந்தியா கணா அமரன் திட்டுவார். இந்திய பிரதமர் பேச மாட்டார். பாகிஸ்தான் பிரதமருக்கு எதிராக இந்திய தூதரகத்தோட ஜூனியர் மோஸ்ட் ஆபீசர் கிளார்க்கு பேச வைப்பான். இன்சல்ட், உனக்கு இந்த லெவல் போதுமோ? அந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஆகவே ஆதவ் அர்ஜுன் இந்த மாதிரி பேசுறது காரணமே அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி, பேசு பொருளாக வரணும். இதெல்லாம் அரசியலில் நடக்குமானா நடக்கும், தப்புன்னு சொல்ல முடியும். எதுவுமே அரசியலில் தப்பு இல்லை. அரசியல்னு வந்துட்டாலே எல்லாம் அரசியல் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆதவ் அர்ஜுன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆதவ் அர்ஜுன் ஏன் பேசினார்னா, விளம்பரம் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாகும். அவருக்கு என்னன்னா, இதை பற்றி ஜனங்க நிறைய பேசி டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணி ப்ராஸ் அண்ட் கான்ஸு சாதக பாதகம் பேசி தப்பில்லை. ஏன்னா அதுவும் ஒரு டிபேட் டிஸ்கஷன் மாதிரி ஓடி. இப்போ இல்லைன்னா இதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா பாசிட்டிவாக பேச மாட்டாங்க. ஜாதியை பற்றி திட்டுறது, அந்த ஜாதி வரக்கூடாது, இந்த ஜாதி, அந்த இதெல்லாம் தவறு, ரொம்ப தப்பு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தரோட திறமையை அளவிடலாம், திறமையை தப்பாக பேசலாம், ஜாதியை பற்றி தப்பாக பேசக்கூடாது. ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.